என்னடா இன்னும் செவந்திய காணோம்? அவளுக்கு ஒரு போனை போட்டு ஆபீஸ்ல இருந்து கிளம்புனாலா இல்லையான்னு கேளு. சரிம்மா. அம்மா, செவந்தி வந்துருச்சு பாரு. ஏமா, இவ்வளவு நேரம் ஆபீஸ்ல இருந்து வேலை பண்ணணுமா? அதான் சொன்னனே மாமா, ஆபீஸ்ல ஆடிட்டிங் நடந்துட்டு இருக்குன்னு. ஆடிட்டரே இப்ப வரைக்கும் இருந்து ஆடிட்டிங் பண்ணிட்டு தான் போறாரு. அப்போ நானும் அங்க இருந்து அவருக்கு வேண்டிய ஃபைல் எல்லாம் எடுத்து கொடுக்கணும்ல. இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டி இந்த வேலை இப்படியே போய்கிட்டு இருக்கோம்? நாளைக்கு ஒரு நாளைக்கு தான் பாட்டி, அதோட ஆடிட்டிங் முடிஞ்சிரும். பாரு, உன் முகமெல்லாம் எப்படி சோர்ந்து போயிருக்கு. முதல்ல போய் படுத்து தூங்கு போ. இல்ல பாட்டி, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலையை முடிக்க வேண்டியிருக்கு. அதை முடிச்சிட்டு அப்புறமா போய் படுக்கிறேன். அப்படின்னா உனக்கு இன்னும் வேலை முடிஞ்ச பாடு இல்லையா? அதான் சொன்னனே பாட்டி, நாளைக்கு வரைக்கும் கொஞ்சம் வேலை அதிகமா தான் இருக்கும், அப்புறம் நார்மல் ஆயிடும். ஏமா, இப்படி கால நேரம் பார்க்காம உழைச்சுக்கிட்டே இருந்தா உன் உடம்பு என்னத்துக்குமா ஆகிறது? நேத்து அத்தையும் இதே தான் கேட்டாங்க மாமா. அவங்களுக்கு சொன்ன பதில் தான் உங்களுக்கும். வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா அதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறப்ப நேரம் காலம் பார்க்காம உழைச்சுதான் ஆகணும். எனக்கு இது கஷ்டமாவே தெரியல, நீங்க தான் அப்படி நினைக்கிறீங்க. நீங்க போய் தூங்குங்க பாட்டி, நீங்களும் போய் தூங்குங்க. நான் இங்க ஹால்லயே உட்கார்ந்து வேலை பார்க்கறேன். ஏமா, அப்படியே என்ன ஒர்க் பண்ணணும்னாலும் உன் ரூமுக்குள்ள போய் உட்கார்ந்து ஒர்க் பண்ண வேண்டியதானம்மா? இந்நேரம் பிள்ளைங்க எல்லாம் அசந்து தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. நான் போய் லைட் போட்டு ஒர்க் பண்ணா அவங்க முழிச்சுப்பாங்க. அவங்கள தொந்தரவு பண்ண வேண்டாம்னு தான் இங்க உட்கார்ந்து ஒர்க் பண்ணலாம்னு நினைச்சேன். மதுவும் அரவிந்த் மட்டும்தான் ஒரு ரூம்ல படுத்திருக்காங்க. நந்தினி அவ பாட்டி கூட போய் படுத்துக்கிட்டா. அவ என்னையோ இல்லனா அவங்க பாட்டியோ கட்டி புடிச்சு தூங்குனாதான் பயம் இல்லாம தூங்குவா. சரி பாட்டி, நீங்களும் மாமாவும் போங்க, நான் வேலை பாக்குறேன். கொஞ்சம் உடம்பை பாத்துக்கம்மா. சரி. ஐயோ, இன்னுமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா? செவந்தி, சொல்லுங்க பாட்டி. இங்க பாரு, உன் கண்ணு ரெண்டும் தூக்கத்துல சொக்கி போய் கிடக்கு. அத சமாளிச்சு இன்னும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற. உடம்ப அலட்டிக்காம முதல்ல போய் தூங்குமா. சரிங்க பாட்டி, நீங்க போங்க. நான் போறேன், நீ முதல்ல போ. பாட்டி, நீங்க போய் தூங்குங்க. நான் தூங்கிக்கிறேன், நீ போய் தூங்குமா. ஃபேன் கூட போடாம படுத்துட்டாங்க. என்ன பசங்களோ.